Shame. It is a disgrace. Mr. Rajan, நீங்க அவரை பிடிக்க போற விஷயம் எப்படி அவன் காது கேட்டிருக்கணும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு எனக்கும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இது எப்படி வெளியாச்சு? ரகசியங்களை காப்பாற்றுவதற்காக இந்த இலாக்காவே இருக்கு. இங்க இருந்து ரகசியங்கள் வெளியாகுதுன்னா அதை விட அவமானமோ தோல்வியோ அபாயமோ வேற என்ன இருக்க முடியும்? இந்த தோல்விக்கே நான் தான் பொறுப்பு. உழவு சொன்னவங்க யாரா இருந்தாலும் சரி, உடனே கண்டுபிடிச்சு அவங்களை தண்டிக்க. எஸ், இட் இஸ் யுவர் டியூட்டி. மிஸ்டர் ராஜன், உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்ல. சந்தேகம் இருந்தாதான் என்ன அவ்வளவு பெரிய விஷயம்? நான் யாரை இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேனோ அந்த சமூக விரோதி பை இன்னைக்கு நிச்சயமா ஒரு இடத்துக்கு வரதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தடவை அவன்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. கண்டிப்பா பிடிச்சிருக்கு. வரமா ராஜன், இதோ வரேன். ராஜன், என்ன விஷயம்? ராஜா, உட்காரப்பா, காஃபி கொண்டு வரேன். ராஜா, போன காரியம் வெற்றியா முடிஞ்சுதாப்பா. அவங்கள பிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டியா? அவங்க இப்போ ஜெயில தான் இருக்காங்களா? யாரோ ஜெயில இருந்தா நீங்க ஏன் அழுவுறீங்க? யாரு கஷ்டப்பட்டாலும் என் மனசு கேட்காதப்பா. அம்மா, என்னுடைய உத்தியோகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. தேச துரோகி பைய பிடிக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. இன்னைக்கு அவரை பிடிக்க போகும்போது வாய் தவறி அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட தான் சொன்னேன். சொல்லல, அத நீங்க யாருகிட்டமா சொன்னீங்க? நானா? யார்கிட்டயும் சொல்லலையே. அம்மா, இப்ப நீங்க உண்மையை சொல்லல, உங்க காலடியிலேயே உயிரை விட்டுருவேன். என்ன மன்னிச்சிடப்பா, மன்னிச்சிடு. நான் தான்ப்பா சொன்னேன். அம்மா, நீங்க செய்த காரியத்தால என்ன விளைவுகள்லாம் ஏற்பட்டு எனக்கு அவமானம். காரணம் நீங்க. என்ன நம்பி அதிகாரிகளுக்கு அவமானம். காரணம் நீங்க. இந்த நாட்டுக்கே அவமானம். காரணம் நீங்க. ராஜா, இவ்வளவு பிரியத்துமே அம்மா எதுக்காகம்மா செய்வீங்க? என்ன அவசியம்? ஏதோ தெரியாம செய்துட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிடு. என்ன சொல்லாதீங்க. கட்டிய கனவை உங்களை விட்டு ஓடிட்டான். தலைக்கு வசந்த புள்ள ஒருத்தன் தாயே சதம் விட்டு நம்பிக்கிட்டு இருக்கு. எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களம்மா. இன்னும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது? அந்த பையக்கு உங்களுக்கு என்ன உறவு? இரண்டாவது வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களாமா? அப்பாடா, உங்க அப்பா. ஆமாப்பா, அவர்தான் உங்க அப்பா.
அவருக்கு மனைவி வேண்டாம், மகன் வேண்டாம், நீதி வேண்டாம், நேர்மை வேண்டாம், பணம் தான் வேணும். அவருக்கு எப்பவும் இதே குணம்தான். 20 வருஷத்துக்கு முன்னால நடந்தது கேட்டாதான் உனக்கு புரியும். நீ அப்ப சின்ன குழந்தை, நாம பர்மாவில இருந்தோம். திடீர்னு யுத்தம் வந்தது. காமாட்சி, காமாட்சி வா போயிடலாம். என் புள்ள ராஜா, ராஜா, ராஜா. காமாட்சி, குழந்தையாவது குட்டியாவது நம்ம தலை தப்பிச்சா போதும். வா போலாம். ஐயோ, குழந்தை விட்டுட்டா. முடியாதுங்க, முடியாது. கொஞ்சம் இருங்க. உயிருக்கே ஆபத்து. குழந்தையா குழந்தை எக்கி போங்க. ஐயோ, போகாதீங்க. இருங்க, கொஞ்சம் இருங்க. நீ இரு, நானும் சாகணுமா என்ன? என்னாங்க, என்னாங்க, போகாதீங்க. என்னாங்க, ராஜா, ராஜா, ராஜா. நான் உங்க அப்பாவுக்காக தேடி அலைஞ்சேன். அவர் கிடைக்கல. கூட்டத்தோட கூட்டமா தாய்நாட்டுக்கு போலாம்னு கப்பலுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பாவிக்கு கப்பல்ல கூட இடம் கிடைக்கலப்பா. அப்பதான் உன்னை அந்த நல்லவர்கிட்ட ஒப்படைச்சேன். ராஜா, ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்துட்டேன். ஆனா ஒரு தாய் தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நான் தவறிட்டேன். இப்ப நான் குற்றவாளி, நீ நீதிபதி. எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறியோ கொடு. What is this? காமாட்சி அம்மாவை கைது செய்யணும். காமாட்சி அம்மா? அது உங்க தாயார். அவங்களை கைது செய்ய உங்களுடைய அனுமதி தேவை. ஐயோ மேன், உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்க தாயாரை அரெஸ்ட் பண்ணணுமா? அதுல எல்லாம் விவரமா எழுதிருக்கேன். காமாட்சி அம்மா என்னுடைய தாயார். அவங்களை கைது செய்ய உங்களுடைய அனுமதி தேவை. மிஸ்டர் ராஜன், பி பேஷண்ட்.
என்ன நடந்தது? Sit down. என்ன நடந்தது சொல்லுங்க. என்னுடைய தாயார் குற்றவாளி. குற்றவாளியா? எதிரிக்கு உளவு சொன்ன குற்றவாளி. உங்க தாயாரா? அந்த பைக்கு உளவு சொன்னது தாயார்? என்ன சொல்றீங்க நீங்க? அவங்க எதுக்காக இது செய்யணும்? பணத்தாசையா? வேற பயமா? கொலை செய்திருவேன் மிரட்டினானா? எதுக்காக இந்த காரியம் செய்தாங்க? Why did she do it? Why? நாம தேடி வந்த சமூக விரோதியின் மனைவி என்னுடைய தாயார். அப்படின்னா அந்த பை உங்களுடைய தகப்பனாரா? எஸ், அன்பார்ச்சுனேட்லி. யாருங்க வீட்டுல? காமாட்சி அம்மா நீங்க தானே? நான் தான். உங்களை கைது செய்ய சொல்லி உத்தரவு. நான் தயாரா இருக்கேன். என்ன அழைச்சிட்டு போங்க. ராஜா, நான் ரொம்ப புண்ணியம் செய்தவன். இப்படிப்பட்ட கடமை உணர்ச்சி உள்ள ஒரு பிள்ளைய என் வயிற்றுல 10 மாதம் சுமந்த பாக்கியம் இருக்கே, அது இந்த உலகத்திலே வேற எந்த தாய்க்குமே கிடைக்காது. கடவுள் உனக்கு எப்போதுமே துணை இருப்பார். நான் வரேன்பா. ராஜா, வெளியில எங்கேயும் சாப்பிடாதே. வீட்லயே ஒரு ஆளை வச்சு வேளா வேலைக்கு சமைச்சு சாப்பிடு. நான் வரேன்பா. வேலாயுதம்,
தங்கச் சுரங்கத்தில் மீண்டும் தங்கம். உயிரோடு போராடி பாதாளத்தில் சென்று தேட வேண்டிய தங்கம் தானே வழிந்தோடி வந்து நம்மை வாழ வைக்கிறது. போனாலும் இந்த துரோகத்தை செய்ய மாட்டேன் சபதம் செஞ்சீங்களப்பா. வேண்டாப்பா, வேண்டாம், நிறுத்துங்க அப்பா, நிறுத்துங்க, நிறுத்துங்க அப்பா. Don't disturb me. Mr. Pai is my boss. யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். தங்கத்தை நான் செய்துகிட்டே தான் இருப்பேன். ராஜா, ஏன் திரும்பிட்ட? சட்டப்படி நீ உன் டியூட்டியை செய்த, அதுல ஒன்னும் தப்பு இல்லை. சட்டப்படிதான் நானும் உன் தாயார ஜாமீன்ல அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதுவும் ஒன்னும் தப்பு இல்லையே. குற்றம் செய்ய தைரியம் இருக்கிறவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கவும் தைரியம் வேணும். கடமை, நீதி, பாசம் இந்த மூன்றையும் தான் போதிச்சு உன்னை வளர்ப்ப. நான் சொன்ன கடமை நீதி ரெண்டும் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. ஆனா பாசம் மட்டும் எங்கப்பா போயிடுச்சு? பாசம் என்கிட்ட இருக்கு ஃபாதர். ஆனா இவங்க நடந்தாச்சு. அதுக்காக நடக்க வேண்டியது நடந்தாச்சு. இனி கர்த்தர் தீர்ப்புப்படி எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். அது வரைக்கும் நீ நடந்ததை எல்லாம் மறந்து தாய்க்கு மகனாயிருந்து அந்த கடமையிலே நீ தவறாம இருக்கணும். நான் வரேன். ராஜா, நான் தண்டனை அனுபவிக்க தயாரா தான்ப்பா இருந்தேன். பாதிரியார் தான் கட்டாயப்படுத்தி என்னை ஜாமீன்ல அழைச்சிட்டு வந்தார். நான் எதையும் கேட்கவோ பேசவோ தயாரா இல்லை. என்னாச்சு? என் தலையெழுத்து 8 வயசுல ஆரம்பிச்ச பழக்கம்
இவ்வளவு வயசாயும் இன்னும் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ற பழக்கம் என்னை விட்டு போகவே இல்லை. முந்தி நானா போயிட்டு இருந்தேன், இப்ப இன்னொருத்தர் சொல்லி போக வேண்டியதா இருக்கு. யாரு புதுசா இருக்காங்க, ஃபாலோ பண்ண விட்டுறேன். மேற்கொண்டு என்ன நடந்தது? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சொல்லு. வெளியே சொல்லாத. அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போனா. நீ என்ன பண்ணிட்டு? நான் உள்ள போறேன். ஏன் ஹோட்டல் ரூமுக்குள்ள எப்படி இருக்குமோ நான் எப்படி போறது? இந்த பொண்ணு முழுசா உள்ள போனா வெளியே வரும்போது அறகுறையா வந்தா. என்னாச்சு அவளுக்கு? நீச்சல் உடையில வந்தா. ஓ, முழுசா போனப்ப நல்லா இருந்தா, அறகுறையா வரும்போது அசிங்கமா இருந்தா. நல்லா காணா கட்டு தட்டிக்குள்ள குச்சிட்டா. அப்புறம் எந்திரிச்சிட்டா. அப்புறம் லெட்டர் எடுத்தா. எங்க இருந்து எடுத்தா? சரி, எடுத்தா. கிழமை அதையே பார்த்தேன். எதை? லெட்டர். நானும் அதையே பார்த்தேன். எதை? லெட்டர். ஆ. கிழமை நான் தடவை. ஆ. அதுக்கப்புறம் நான் என் தலையை கொடுத்தேன். என் தலையை தடவை. என்னடா சம்பந்தம் எல்லாம் உளற? என்ன சம்மந்தம் இல்லைங்க? நாய் முடியும் என் தலை முடியும் ரெண்டு ஒண்ணுதானே. விஷயத்தை முடி. இத அப்பவே சொல்லிட கூடாது. ஏங்க நீங்க எங்க இருக்கிறது? கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஃபாலோ பண்ணா தப்பு வராத. நான் லெட்டர் எடுத்து படிச்சேன். அதுல என்ன எழுதிருந்தது? மேல க்ஷேமம் போட்டு கீழே கையெழுத்து போட்டிருந்தது. விஷயம் என்ன எழுதிருந்தது? பை எழுதியிருக்கிறான். வேலாயுதத்தை அனுப்புறேன், உடனே ஷிப் கேப்டனுக்கு அறிமுகப்படுத்தணும். எங்க வச்சு பேச போறாங்களா? தோல்ல கை வச்சு பேச போறாங்க. எந்த இடத்துல பேச போறாங்களா? இன்டர்நேஷனல் கிளப்ல. எத்தனை மணிக்கு? சரியா 7 மணிக்கு. அட பாவி, மணி 7 ஆச்சு. இப்ப என்ன பண்றது? சூட என்ன இருக்கு? எழுந்திருச்சு வா. நம்ம கேப்டன் வைப்பா இருக்காரு. அபாரமான ஆள். கள்ளக்கடத்தல்ல நம்பர் 1 பேர். தங்கமோ வைரமோ எதுவா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த பாகத்துக்கும் சொன்ன டைட்டில் சொன்ன ஆளுகிட்ட கொண்டு போய் சேர்த்துடுவார். நம்ம சரக்கெல்லாம் இவர் கப்பல தான் போக போகுது. Is it? Yes. Yes, Mr. Perkins. Thank you very much for having introduced the captain. Well, Captain, I'll let you know afterwards. Thank you. Bye.
சொல்லிட்டாகணும். பாஸ், அதுக்கு ஒரே வழி அமுதாதான். அமுதா, எழுந்துரு. எஸ் சார். லைலா சொல்றதையெல்லாம் கேட்கணும், கேட்டதை அப்படியே செய்யணும். எஸ் சார். ராஜன் ஹியா. ஓ, அமுதாவா? எங்க இருந்து பேசுற? எங்க? லவர்ஸ் பார்க்குக்கா? நான் எதுக்காக வரணும்? நீ எங்க இருந்து பேசுற? என்னது சொன்னதே திருப்பி திருப்பி சொல்ற? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் வரணுமா? வந்துடுறேன். ஓஎஸ் வந்துடுறேன். நீ தவறாம இங்க வந்துரு. Come, sister. அமுதா, அதோ பார். யார் அது? மிஸ்டர் ராஜன். இப்ப நான் சொன்னபடி நீ செய்யணும். எஸ் சிஸ்டர். முதல்ல இந்த மோதிரத்தை விரல்ல போட்டுக்க. நேரா ராஜன் கிட்ட போய் காதல் அதிகமாயிட்ட மாதிரி அவரை அப்படியே கட்டி அணைக்கணும். எஸ் சிஸ்டர். இந்த சமயம் பார்த்து ராஜன் உடல்ல இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி இந்த ஊசியால குத்தணும். எஸ் சிஸ்டர். இதுல இருக்கிற மருந்து உள்ள போனதும் நீ சொல்றபடியெல்லாம் ராஜன் கேட்பார். அப்படியே இங்க அழைச்சுக்கிட்டு வந்துடு. உடனே போயிடலாம். எஸ் சிஸ்டர்.